என் இனிய உறவுகளே, நாம் இன்று 11:5:25 இருக்கின்றோம். நாம் இன்று இன்றைய முதல் வாசகம் திருத்துதர்கள் பணி 13:14, 43:52. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு 7:9, 14, 17. இன்றைய துய நற்செய்தி வாசகம் யோவான் 10:27-30. என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். இதோ இந்த சமயத்தில் நமக்கு இந்த நற்செய்திக்கு ஏற்ப இறைவன் நமக்கு ஒரு நல்ல போப்பாண்டவரை தந்திருக்கிறார். நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ, அவர் பணி சிறக்க, அவர் நம்மை நல்லபடி வழி நடத்த, அவர் மந்தைகளில் ஒரு ஆடும் அவரை விட்டு பிரியாதபடி இருக்க அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய உழைப்பு நமக்கு நல்ல விதமாக அமைய நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். மற்றும் இன்றைய நாம் வாசிக்க வேண்டியது சங்கீத தொடர்ச்சி 82, 1, 2, 3, 4. நாம் சொல்ல வேண்டியது இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. செய்ய வேண்டியது பங்கு ஆலயத்திலோ சிலுவையையோ தூய்மையாக்கி பழுது பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தல். உயர்த்த இயேசுவை பற்றி கேட்டிருந்தும் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆனால் இயேசு நற்செய்தியிலேயே எனது ஆடுகள் என்று குறிப்பிடுகின்றார். ஆடுகள் ஆயனின் குரலை கேட்கின்றன. அதேபோல் இதோ நமக்கு இந்த ஒரு ஆயனை தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் செய்ய வேண்டியது அன்னை மரியாவின் சுறுசுறுப்பு, அன்னை மரியாவின் மனத்தாழ்ச்சி, அன்னை மரியாவின் பிறர் அன்பு. இது மூன்றும் பெண்களாகிய நம்மிடம் இருக்கின்றதா? நாம் சிந்திப்போம். பெண்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் இருப்பது நல்லது. மனத்தாழ்ச்சியோடு வாழ்வது அதைவிட மிக நல்லது. பிறர் அன்பு, மற்றவங்க எதிர்பார்த்து அன்பு செய்வதை விட நாம் நம் அன்பை அவர்களுக்கு கொடுப்பதில் நாம் மகிழ்வு காண வேண்டும். அன்னை மரியா இறைவனுக்கு தாயாக இருந்ததனால் அவர் அனைத்துலகத்திற்கும் அரசியாக, உலக மாந்தர் வானதூதர்களின் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவராயிருந்தார். ஆயினும் அன்னை மரியா எலிசபெத்தை அம்மாளை சந்தித்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு மனத்தாட்சியுடன் முன்வந்தார். பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக எல்லா பெண்களிலும் உயரிய மதிப்பை பெற்றிருந்தாலும் அனைவருக்கும் கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்ய முன்வருகிறார். அன்னை மரியாவின் தாழ்ச்சி என்னும் குணத்தை நமது நடத்தையுடன் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் உள்ளன என்பதை உணரலாம். அன்னை மரியா இறைவனின் அருளை அபரிதமாக பெற்றிருந்த போதிலும், அனைத்து படைப்புகளிலும் மேலான படைப்பாக விளங்கிய போதிலும், தம்மை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிராமல் எல்லாருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளவே விரும்புகிறார். ஆனால் எல்லா விதமான பாவங்களால் நிறைந்த தூய்மையற்ற மனிதர்களாகிய நாம் ஆணவமும் தற்பெருமையும் கோபமும் அகங்காரமும் நமக்குள் இருக்கும் வீண் ஜம்பங்களும் நமக்குள் இருக்கும் வீண் கோபங்களும் நமக்குள் இருக்கும் பொறாமைகளும் கொண்டவர்களாக அனைவருக்கும் மேலாக மதிப்புடன் நடத்தப்படவும் மரியாதையும் மாண்பும் எங்கும் எதிலும் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு யாரும் முன்வருவதில்லை. இதோ அன்னையின் பிள்ளைகளாக நாம் வாழ நாம் விரும்பினால் அன்னையை போன்று நாம் நம்மை தாழ்த்தி கொள்வது நமக்கு நல்ல ஒரு அன்னை மரியாளின் எடுத்துக்காட்டை முன்வைத்து நாம் வாழ முயற்சி செய்வோம். அன்னை மரியாவுக்கு 46 ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. 46 ஆலயங்களிலும் ஆண்டு முழுவதும் முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அனைத்து மரியன்னை ஆலயங்களிலும் மிகவும் பெயர் பெற்ற பெரிய கோயில் மரிய மஜ்குரே மரியன்னை பேராலயம். ரோமில் உள்ள மரியன்னைக்காக பேராலயமே உலகில் உள்ள ஆலயங்களுக்கும் தாய் என அழைக்கப்படுகிறது. அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவைத்தான் நாம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் கொண்டாடுகின்றோம். அத்திருத்தலத்தின் வரலாறு கிபி 5ஆம் நூற்றாண்டில் பேட்ரிக் எனப்படும் ஜான் என்பவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாததினால் தன்னிடமிருந்த திரண்ட செல்வத்தை நற்காரியங்களுக்கு செலவழிக்க விரும்பினார். அவர்கள் எத்தகைய நற்செயல் புரிய வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என அன்னை மரியாவிடம் ஜெபித்தார். அன்னை மரியா அவரது கனவில் தோன்றி அருகில் உள்ள பனிமலையில் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட கூறினார். மறுநாள் ஜான் திருத்தந்தை 3ஆம்
சிக்ஸ்துவை சந்தித்து தனது கனவையும் தான் அங்கு ஆலயம் கட்ட போவதையும் கூறினார். அதை கேட்ட திருத்தந்தை ஆச்சரியத்துடன் உள்ளனர். ஏனெனில் அவருக்கும் அன்னை மரியா காட்சியளித்த அந்த மலையில் கோவில் கட்ட கூறியிருந்தார். பின் அவர்கள் ஏராளமான மக்களை அழைத்து கொண்டு சென்று ஆலய பணிகளை செய்யலானார்கள். ஐரோப்பாவில் ஆகஸ்ட் கோடைக்காலம். ஆனால் அச்சமயத்தில் அம்மலையில் பனிப்பொழிவு இருந்ததே வியப்புக்குரிய ஒன்று. மேலும் அச்சமயத்தில் எபேசு திருச்சங்கமும் முடிந்திருந்தது. எனவே அந்த பேராலயத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். இதுவே மேற்கத்திய நாடுகளில் மரியாதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இயேசு பிறந்த திருத்தொட்டில் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு பின்வரும் நாட்களில் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அத்திருத்தொட்டி வணங்க வருவது ஒரு வழக்கம். நாம் இந்த ஆலயத்தில் புனித லூக்கா நற்செய்தியாளர் ஓவியமாக தீட்டிய அன்னை மரியாவின் அழகிய படம் வைக்கப்பட்டுள்ளது. அத்திருப்படத்தில் அன்னை மரியாவின் முகம் மிக அழகுள்ளதாக இரக்கமுள்ளதாகவும் தோன்றுகின்றது. அடக்கமும் சாந்தமும் உள்ளதாய் விளங்குகிறது. அவரது மடியில் அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உருவை தாங்கிய படமும் அழகுள்ளதாக தீட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயங்களை சந்திக்க நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.